ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு தொலியை சீவி எடுத்து வச்சுருக்கேன். சோள மாவு 2 டீஸ்பூன். இப்போ முதல்ல நான் உருளைக்கிழங்கை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி ஒரே மாதிரி கட் பண்ணணும். இதை நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிடலாம். 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். பாதி கண்டிஷன் வெந்தால் போதும். அதை எடுத்து நம்ம வந்து ஆறின தண்ணியில் போடணும். கரெக்டாக 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வந்தால் ரொம்ப குழஞ்சிரும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கரெக்டாக வராது. இப்போ ஆறின தண்ணியிலேருந்து நம்ம எடுத்து ஒரு வெள்ளை துணியில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தண்ணியெல்லாம் எடுக்கணும் நம்ம அதுலேருந்து. இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு மேலே ஒரு துணி போட்டு நம்ம அப்படியே ஒத்தி எடுக்க போகிறோம் தண்ணியெல்லாம். பாருங்கள், இன்னொரு துணி போட்டு நல்லா ஒத்தி எடுக்கிறேன். தண்ணி இல்லாமல் எடுத்துடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா உறிஞ்சிடும் துணியெல்லாம். ட்ரை ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து அந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு சோள மாவு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டு கிழங்குக்கு 2 டீஸ்பூன் சோள மாவு போட்டால் போதும். போட்டு நல்லா அப்படியே குலுக்கி விடுங்க. அதில் அதாவது தண்ணி பதம் இருந்துச்சுன்னா நீட்டாக போயிடும். மாவு நல்லா ட்ரை ஆயிரும் அந்த உருளைக்கிழங்கு. பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணலாம். சூடாயிருச்சு. ஒன்றா அதில் போட்டு இதை வந்து நம்ம 2 தடவையாக பொரிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து முதல் தடவையே நம்ம வேக விட்டுறக்கூடாது. முதல்ல லைட்டாக வெந்த உடனே எடுத்து வச்சிடணும். அடுத்து மிச்சம் உள்ளதையும் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு திருப்பி 2வது தடவையும் வேக விடணும். இப்போ கரெக்டாக வந்துடும். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். கலர் மாறிடக்கூடாது. எடுத்துட்டு மிச்சம் உள்ளதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஆறட்டும். அதுக்குள்ளேயும் இது வந்து ஆறட்டும். பாருங்கள், மறுபடியும் 2வது தடவை நான் அதை ஆட் பண்ணுறேன். ஆறின விட்டு மறுபடியும் ஒரு தடவை பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
பாருங்க கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கருக விட்டுறக்கூடாது. இதுக்கு நம்ம எக் மயோனீஸ் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே எக் மயோனீஸ் நான் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவில், பார்த்துக்கோங்க. சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி.